எத்தனை நல்ல காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். சீனாவில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அற்புதமான பழமொழி. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த வாழ்க்கையில நமக்கெல்லாம் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்கிறது. நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த நிம்மதி எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க நிம்மதி கிடைக்கும், எங்க சந்தோஷமா இருக்க முடியும், எந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நம்மால் மறக்க முடியும், நம்ம தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீனாவில் அந்த பழமொழி என்ன சொல்லும், ஒரு மணி நேரம் ஒருவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், அனைத்தையும் மறக்க வேண்டும் என்றால் அவன் ஒரு மணி நேரம் தூங்கணும், ஒரு குட்டி தூக்கத்தை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம், மனைவிட்ட ஒரு டம்ளர் காப்பி கொடுமா, நான் ஒரு மணி நேரம் படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே படுக்கிறோம். படுத்தாச்சு அப்படின்னா, ஒரு உறக்க நிலைக்கு சென்றாச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமும் மறந்து விடும். ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்தாச்சுன்னா திரும்ப ஞாபகத்துக்கு வந்துடும், எல்லாமே என்னென்ன கவலைகள் திரும்ப இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு மணி நேரம் மன நிம்மதி வேணும் அப்படின்னா ஒரு குட்டி தூக்கத்தை போடணும். அதே சீன பழமொழி சொல்றது, ஒரு வாரம் உனக்கு மன நிம்மதி வேணுமா, ஒரு வாரம் நீ அனைத்து துயரங்களையும் மறக்க வேண்டுமா, குடும்பத்தில் கூட்டிட்டு நீ வெளியூருக்கு போ அப்படிங்குது. ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு எக்ஸ்கர்ஷன் போய்டு, வெளியூருக்கு போய்டு, போனால் உன்னால் எல்லாவற்றையும் மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சீன பழமொழி, ஒரு வருடம் உனக்கு துன்பத்தை மறக்கணும், கஷ்டத்தை மறக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே சீனாவில் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணினா ஒரு வருஷம் தான் சந்தோஷம் அப்படிங்கிற சீனாக்காரன் இன்னைக்கு சொல்லிட்டான். ஒரு வருஷம் ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா. 2 வருடம் சந்தோஷமாக இருக்கணும், 2 வருடம் மன நிம்மதியோடு இருக்கணும், ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீ கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பணத்தை நம்ம செலவழித்து நம்ம ஓட்டாண்டி ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த பணத்தை வச்சு நிம்மதியாக செலவழித்து நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதே சீன பழமொழி கடைசியாக சொல்கிறது, காலம் முழுக்க நீ ஆனந்தமாக இருக்க வேண்டுமா, காலம் முழுக்க நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டுமா, பிறருக்கு தானம் செய்ய கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றது. அடுத்தவர்களுடைய துயரங்களை குறைப்பதற்கு நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றது. மற்றவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம குறைக்க முற்பட்டோம் அப்படின்னாலே அவர்களது முகத்தில் தென்படுகிற சந்தோஷமும் ஆனந்தமும் நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமா வச்சுட்டு இருக்கோமா. இந்த காலத்தில் எத்தனை படித்தாலும், எத்தனை தகுதி இருந்தாலும் அந்த படிப்புக்கேற்ற வேலை இருக்கா அப்படின்னா வேலை கிடையாது இன்னைக்கு. இது எல்லாமே எப்படி நமக்கு அமையிறது அப்படின்னா எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மா. இந்த கர்மா ஒன்று தான் விடாமல் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். நம்ம எந்த இடத்திற்கு போனாலுமே நம்மளை எது துரத்துறது அப்படின்னா பின்னாடி வர வண்டி வாகனங்கள் கிடையாது. இந்த வண்டி வாகனங்கள் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். கர்மா நம்மளை தெரியாமலே துரத்திட்டு வரும். அந்த கர்மா நல்ல கர்மாவாக இருந்தது அப்படின்னா நம்ம போகிற இடத்துல ஒரு விபத்து நேர போகிறதுனா அந்த கர்மா நம்மளை காப்பாற்றிடும். நல்ல கர்மாவாக இருந்தால் அந்த விபத்தே நேராமல் நம்மை காப்பாற்றிவிடும். ஒரு மோசமான கர்மாவா நமக்கு என்ன சங்கடத்தை உண்டு பண்ண வேண்டுமோ அந்த சங்கடத்தை உண்டு பண்ணிவிடும். இந்த காலத்தில் எத்தனை பணம் இருந்தாலும் நிம்மதி கிடையாதுன்னு சொன்னேன். எத்தனை படித்தாலும் படிப்பதற்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கர்மா சம்பந்தப்பட்டது. பார்ப்போம், மிகப்பெரிய படிப்பு படிச்சிருப்பான், ரொம்ப பிஇ முடிச்சிருப்பான், அவன் அப்பா எத்தனையோ நிலத்தெல்லாம் பத்து காசு பத்து அந்த காசை கொடுத்து படம் படிக்க வச்சிருப்பார். ஆனால் அந்த பையன் படித்து முடித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8,000 9,000 சம்பளத்தில் வேலையில் இருப்பான். எத்தனை படித்தாலும் எத்தனை சம்பாதிச்சாலுமே இதை கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளவு பண்ணினாலுமே எவ்வளவு செய்தாலுமே அதற்கு ஏற்றாற்போல கிடைக்கணும்னா இந்த கர்மா நமக்கு ஒத்துழைக்கணும். இந்த கர்மா கிட்டேருந்து நாம் மீள்வதற்குத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்குத்தான் நமக்கு குரு பக்தி தேவை. குருவை நாம் வணங்க ஆரம்பித்தால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்மாவை கூட நல்ல கர்மாவாக மாற்றி விடுவார்கள். இந்த குரு பக்தி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அந்த குரு பக்தி கிடைக்கணும் அப்படின்னா குருவின் திருப்பாதங்களை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். சரணாகதின்னு சொல்கிறோம். பக்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சரணாகதி. அந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம புரிஞ்சுண்டு சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால்
நமக்கு ஒரு லாபமா